ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நம்பிள்ளை இடத்துல அவர்களுடைய சிஷ்யர்கள் போய் கேட்டார்களாம், காகாசுரன் ஜெயந்தன் இருந்தான், அவன் பிராட்டி இடத்துல அபச்சாரப்பட்டான், அவன் எம்பெருமானால க்ஷமிக்கப்பட்டான், பொறுக்கப்பட்டான் என்று கேள்விப்படுறோம். ஆனா அவனுடைய கண்ணானது போச்சு, ஒரு கண்ணை எம்பெருமான் எடுத்தானே, அப்போ எப்படி எம்பெருமான் பொறுத்தான் என்று சொல்ல முடியும் என்று கேட்க, அதற்கு நம்பிள்ளை மிக அழகான சமாதானத்தை அருளி செய்கிறார். ததஸ்தஸ்ய அக்ஷிகாகஸ்ய ஹினஸ்தி ஸ்ம தக்ஷிணம் சக தக்ஷிணம் அப்படின்னு எம்பெருமான் ராமபிரான் ஜெயந்தனுடைய வலது கண்ணை எடுத்தான் அப்படின்றது உண்மைதான். ஸ்ரீராமாயணத்துல இருக்கு. ஆழ்வார் தாமும் அருளி செய்தார். சித்திரக்கூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட ஆத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே இராமாவோ நின் அவயம் என்று அழைப்ப ஆத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம் அப்படின்னு எம்பெருமான் ஜெயந்தனுடைய கண்ணை அறுத்தான் என்றது உண்மைதான். ஆனா எம்பெருமான் பொறுக்காதபடியினால அவனுடைய கண்ணை அறுக்கவில்லை, பொறுத்ததற்கு அடையாளமாக அவனுடைய கண்ணை அறுத்தான் அப்படின்னு நம்பிள்ளை சாதிக்கிறார். என்ன தாத்பரியம்னா, இந்த ஜெயந்தன் இருக்கானே இந்திரனுடைய குமாரனிவன், அவன் காகத்தினுடைய வடிவத்தை கொண்டு பிராட்டியினுடைய அவயவத்திலே அவளுடைய மார்பகத்திலே ஒரு காமவசப்பட்டு ஆசைப்பட்டு அதை தீண்டினான். தன்னுடைய அழகாலே, காக்கை அதற்கு அழகு இருக்கும் இல்லையா, அந்த அழகாலே கொத்தினான். அப்படி கொத்தும் பொழுது பிராட்டியினுடைய திருமார்பில் இருந்து ரத்தம் பிரவகித்தது. அந்த இரத்தத்தால் எம்பெருமான் எழுப்பப்படுகிறான். அவனோ ரொம்ப அழகாக உறங்கிக் கொண்டிருக்கிறான். தாயாரே சொல்றா, சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபகா அப்படின்னு திருவடி ஹனுமான் இடத்துல தாயார் இந்த சரித்திரத்தை தெரிவிக்கிறாள். அந்த எம்பெருமான என்னுடைய மடியில ரொம்ப அழகாக தூங்கி கொண்டிருந்தான், அவனை எழுப்ப வேண்டாம் அப்படின்னு தான் என்னுடைய வலியையும் கூட நான் பொறுத்து கொண்டிருந்தேன். ஆனா என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தமானது எம்பெருமான் மேல பட அது சிலிரென்று எம்பெருமான் எழுந்துக்க அவன் புரிஞ்சுட்டான். அந்த காகத்தை பார்க்கறான், பிராட்டியுடைய திருமுலையை பார்க்கறான். ஓ, இப்படி அபச்சாரப்பட்டிருக்கானா இந்த காகாசுரன் அப்படின்ற அந்த கோபத்தோட எம்பெருமான் ஒரு தர்பத்தை எடுத்து ஆத்திரமே அதன் கண்ணை அப்படின்னு ஆத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி அந்த ஒரு சின்ன தர்பத்தை அவன் பிரம்மாஸ்திரமாக எம்பெருமான் பயன்படுத்த அது அந்த காகாசுரனை துரத்தி விரட்டி அடிக்க அவன் அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம் ஆத்திரமே கொண்டெறிய அனைத்துலகம் திரிந்தோடி அப்படின்னு த்ரீன் லோகான் சம்பரிக்கிரம்யா தமேவ சரணம் கதஹா, 3 லோகத்தையும் சுத்துறானா, அனைத்துலகும் திரிந்தோடி எல்லா லோகத்தையும் சுத்துறான். யாருமே கதவை திறக்கல. எம்பெருமான் இடத்துல அபச்சாரப்பட்டாயா, ராமபிரானுடைய கோபத்துக்கு ஆளானாயா, இங்க வரவே வராதா அப்படின்னு எல்லாருமே கதவை அடைக்க கடைசியில தமேவ சரணம் கதஹா அப்படின்னு எம்பெருமான் திருவடிகளிலேயே வந்து விழுந்தான். விழும்பொழுது கூட மற்றொரு புராண வசனத்தை எடுத்து ஆச்சாரியர்களாம் காட்டுவார்கள். அவனுடைய தலையானது எம்பெருமான் காலிலே திருக்காலிலே திருவடிகளை படும்படியாக விடலையா, தப்புன்னு வந்து விழுந்தான், அவ்வளவுதான். அதற்கு பிறகு தாயார் தான் இவனுடைய தலையானது எம்பெருமானுடைய திருக்கால்களிலே திருவடிகளிலே படும்படியாக மாற்றி கொண்டானாம். இப்படி ஸ்ரீலோகான் சம்பரிக்கிரமைய தமேவ சரணம் கதஹா என்று 3 லோகத்தையும் சுத்தினான். அப்போ எத்தனை தப்பு பண்ணியிருக்கான் அந்த காகாசுரன். முதல்ல பிராட்டி இடத்துல இவன் காமவசப்பட்டது எத்தனை பெரிய தப்பு. அதை பண்ணி பிராட்டியுடைய திருமேனிக்கு ஒரு வாட்டம் வரும்படியாகவும் பண்ணி எம்பெருமான் பிரம்மாஸ்திரமாக அந்த தர்பையை எரிந்த பிறகும் அடியேன் க்ஷமித்தருள வேணும் அப்படின்னு கூட பிரார்த்திக்கல, ஓடி போகத்தான் பார்த்தான். 3 லோகத்தையும் சுத்தி எங்கேயுமே இடம் கிடைக்கல அப்படின்னு கடைசியில வந்து எம்பெருமான் திருவடிகளை விழுந்தானே, இவனை கொல்லாம விட்டுருக்கலாமா. ஆனா எம்பெருமான் என்ன பண்ணான், சதம் நிபதிதம் பூமௌ சரண்ய சரணாகதம் வதார்ஹமபி காக்குஸ்தஹா கிருபயா பரிய பாரயத்து அப்படின்னு பூமியில வந்து விழுந்து கிடந்த அந்த காகாசுரன் ஜெயந்தன் இருக்கானே, அவனை வதார்ஹம் அப்படி வதம் பண்ணத்தக்கவன், சித்திரவதம் பண்ணத்தக்கவன் அந்த காகாசுரன். இருந்தாலும் கூட காக்குஸ்தஹா கிருபயா பரிய பாலயத்து அப்படின்னு தன்னுடைய கிருப்பையினால காக்குஸ்தனான ராமபிரான் அவன் ரட்சித்து கொடுத்தான் அப்படின்னு சரித்திரம் இருக்கிறதுனால இப்ப நம்மளை கற்கிறார். இந்த ஜெயந்தன் எப்பேற்பட்ட அபராதத்தை பண்ணான், ராவணன் பண்ணின அபராதத்தை காட்டிலும் என்னுடைய அபராதம் இன்னும் மிக்கதாக இருக்கு. அவனாவது திருமேனியை தீண்டல, தாயாருடைய திருமேனியை ராவணன் தீண்டல.
ஆனா இவன் அப்படி கிடையாது. தாயார் திருமேனியை தீண்டினான், அதற்கு மேல் வாட்டம் வரும்படியாக செய்தான். இப்படி செய்திருந்தும் கூட எம்பெருமான் பொறுத்தான், கொல்லவில்லையே, பொறுத்தான் தானே. அப்போ அவன் பொறுத்தான்றதுக்கு ஒரு அடையாளம் வேண்டாமா? அந்த அடையாளமாக ஒரு சின்னமாக தான் அவனுடைய கண்ணை எடுத்தான். அவன் கண்ணை எடுத்தபடியினால இப்ப நம்ம கேள்வி கேட்போம், ஜெயந்தனுடைய கண்ணு போச்சே ஏன் அப்படின்னு கேள்வி கேட்க, அப்போ இத்தனை சரித்திரங்களும் பதிலாக வர, ஓ இப்பேற்பட்ட கொடியவனா, அப்பேற்பட்டவனுக்கு கூட கொலை செய்யப்படாமல் தப்பித்தானே, அப்ப எம்பெருமானுடைய பொறுமையானது எத்தகையது, அவனுடைய க்ஷமா ஆனது எத்தகையது, அப்போ சரணாகதர்களிடத்துல எம்பெருமான் இப்படி வத்சலனாக இருப்பானா அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக புலப்படும் தானே. ஆகையினால் அவனுடைய கண்ணை எடுத்ததும் கூட எம்பெருமானுடைய அந்த க்ஷமை அப்படின்ற அந்த குணத்துக்கு ஒரு சான்றாக, ஒரு அடையாளமாக இருந்த சரித்திரம் தான் என்று நம்பிள்ளை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அருளி செய்தார். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.